ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும்னு இன்னைக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இட் இஸ் Amazfit GTR 2E. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, இதோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ சைடில் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, வாட்ச் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம உள்ள அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஓனாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ்க்குள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா Amazfit லோகோ இருக்கு. வாட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா நல்லா பிரீமியமா கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லயே. அது வெளியே எடுத்துடலாம். இந்த பாக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷேப் டிசைனில் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஓகே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஓகே வாட்ச் நம்ம சைடில் வச்சிடலாம். மற்றபடி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சம் புக்லெட்ஸ் இருக்குது. புக்லெட் கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருக்குது. இது வாட்ச் வச்சிடலாம். இந்த சைடில் வேறு எதுவும் கொடுக்கல. இந்த சைடும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே இந்த சைடு நமக்கு தேவையான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது. அண்ட் ஆல்சோ மேக்னெட்டிக் சார்ஜர், அதுதான் உங்களுக்கே தெரியும், வச்சாலே நல்லா ஒட்டிக்கும். ஒட்டுது வேற அவ்வளோதான். ஸோ வாங்க வாட்சை இங்கத்தை பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சபிள் பின்ஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. 22 mm ஸ்ட்ராப்பு. இப்போ நம்ம லெதர் ஸ்ட்ராப் மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் பாடியில் கொடுத்துருக்காங்க. இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒன் பிளாக், ஒன் க்ரீன், அண்ட் ஒன்று வந்து கிரே. அதில் க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே சில்வரிஷ் கலரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது பிளாக்ல இருக்கும். இதோட கிரே கலர் தான் நமக்கு கிரேஷ் அந்த இதில் கலரில் உங்களுக்கு வேரியண்ட்டில் வரும். ஸோ இப்போ மேலே ஸ்டிக்கர் எடுத்துடலாம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.39 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குது, அதாவது நல்ல விஷயம். அண்ட் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 471 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 days வந்து டிபிக்கல் யூசேஜில் வரும். ஹெவி யூசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 days வரும். அண்ட் நீங்கள் ரொம்ப நாள் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்டெப்ஸ் மட்டும் ட்ராக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40-45 days பக்கம் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்டரி லைஃப் பயங்கரமாகவே இருக்குது. ஸோ நம்ம முதல்ல ஆன் பண்ணிடலாம். ஓகே நம்ம லோகோ வந்துருச்சு, Amazfit அப்படிங்கிற லோகோ. ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் கொடுக்குது, நல்லாவே இருக்குது ஹாப்டிக் ஃபீட்பேக். ஸோ இப்போ லாங்குவேஜ் கேட்குது, நம்ம இங்கிலீஷ் கொடுத்துடலாம். ஓகே இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ZEB ஆப் டவுன்லோட் பண்ணணும். அப்போ கண்ட்ரோல் ஆப் கூட கனெக்ட் பண்ணிட்டோம். வாட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்ம கூட பஸ்ஸஸோட சேர்த்து சூப்பராகவே தெரியுது. ஸோ நம்ம டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும் வாட்ச் ஃபேஸ் மாற்றுறதுக்கு. ஓகே நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்சஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நம்ம ZEB ஆப் கூட ஒரு 40 வாட்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா நம்ம வாட்ச் ஃபேஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். ஸ்டெப்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேணுன்னா வச்சுக்கலாம். ஓகே நம்ம சைடில் போய் என்னக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அண்ட் நம்ம கேலரிஸ் பர்ன் பண்ணது எல்லாமே வருது. ஸோ இதில் மெஷர் ஹார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹார்ட் ரேட் நம்ம நெக்ஸ்ட் நம்ம வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. அண்டு நம்ம மியூசிக் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வெதர் கொடுத்துருக்காங்க. UI பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு PI கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டி ஸ்கோர் இது. அண்ட் இது ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் மாதிரி டேஷ்போர்ட் ஸ்டைலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதிலே வெதர் PI ஒரு டீட்டெயில் டேஷ்போர்டே இருக்குது. ஸோ கீழே நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணோன்னா நம்ம ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே காட்டும். மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டேட், அப்புறம் டே என்ன டேட், அப்புறம் பேட்டரி பர்சன்டேஜஸ், அப்புறம் நமக்கு அந்த பிட் கேட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே ஒரு ஷார்ட்கட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது டிஃபால்ட்டாக நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் கூட இதாக இருக்குது. 90+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் நம்ம இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க.
நம்ம இந்த இந்த பட்டனை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆப் கூட இது பண்ணிக்கலாம். லைக் நம்ம அமுத்தினா நம்ம ஹார்ட் ரேட் மாறுற மாதிரி கூட. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம போய் பார்த்த மாதிரி ஆக்டிவிட்டி கோல்ஸ், பிஏஐ, ஹார்ட் ரேட். ஸோ ஹார்ட் ரேட் நம்ம வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, 70 பிபிஎம் காட்டுது. ஸோ இது கொஞ்சம் நல்லாவே அக்யூரேட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு 98 to 99% அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம பார்த்த மாதிரி அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் மானிட்டர் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்பிஓட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனா டைமில் எஸ்பிஓட்டும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெதர் கொடுத்துருக்காங்க, மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் அலாரம் இதுலேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் அலாரம்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அண்ட் ஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம், செட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈவெண்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விட்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. விட்கெட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காம்பஸ், பயோமெட்ரிக், ஆல்டிமீட்டர், டைமர், கவுண்டர், ஃபைன் மொபைல். ஃபைன் மொபைல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்ஸ் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து இது பண்ணால் ஃபோன் ரிங் ஆகும். அதே மாதிரி நம்ம ஃபோனில் ஜெப் மூலமாக ஃபைன் மை பேண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்கு நம்ம வாட்ச் வைவேட் ஆகி நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு நோட்டிஃபை பண்ணிக்கும். ஸோ இதில் பேராமெட்ரிக் அண்ட் ஆல்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் ஃப்ரம் சி லெவல், ஆல்சோ நம்ம ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் ஜிபிஎஸும் இருக்குது. ஸோ வேறு என்ன விட்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே காம்பஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாகவே யூஐ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இங்கே அடிஷ்னலாக ஜிடிஎஸ் 2க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே டெம்பரேச்சர் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எந்தளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத யாருமே டிஃபைன் பண்ணல இது வரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்ஃபேஸாக இருந்தாலும் நம்ம ஆம்பியன்ட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணணும். ஸோ அக்யூரஸி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வேறு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட்ச் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, யூசர் ப்ரிஃபரன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நமக்கு அந்த லோவர் பட்டன் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டி கோல்க்காக மாற்றிக்கலாம், ஹார்ட் ரேட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கவுண்ட் ஒனுக்கு வச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா கவுண்ட் ஒன் போயிடுச்சு இப்போ நமக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சீக்கிரமே போட போகிறோம். ஸோ அதுக்காக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.